ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பொதுக்காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். பொதுவாக எல்லா வாசகங்களும் கடவுளுடைய நன்மைத்தனங்களையும் அவருடைய நீதி இரக்கத்தை பற்றியும் பேசும். ஆனால் இன்றைய முதல் மற்றும் நற்செய்தி வாசகம் இரண்டும் ஒரே கருத்தை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்க, அறிவிக்க இறைவன் தேர்ந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டோரும் அதை செய்யலாம் என்ற ஒரு மாபெரும் கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே ஏறத்தாழ ஒரு 30 பேரை தேர்ந்தெடுத்து கடவுள் தன்னுடைய ஆவியை தன்னிடமிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு கொடுத்ததாகவும், அவர்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க அவர் அனுமதி அளித்ததும் நமக்கு புலப்படுகிறது. அதிலே எல்தாது மேத்தாது இவர்கள் இருவரும் பாளையத்திலே தங்கிவிட்டார்கள். இவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்து இறைவார்த்தை அறிவித்த பொழுது மோசே காதுகளுக்கு செய்தி வருகிறது. அப்போது யோசுவா சொல்லுகிறார், என் தலைவரே, இதை தடுத்து நிறுத்தும் என்று சொன்ன பொழுது மோசே அவர்களிடம் கூறியது, நாம் அனைவரும் இறைவாக்கினர் ஆகும்படி கடவுள் இந்த கொடைகளை கொடுத்திருப்பது எத்தனை சிறப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். இதுதான் நற்செய்தி வாசகத்திலையும் பார்ப்போம். ஆண்டவரே, உன் பெயரால் அவர்கள் பேய் ஓட்டுவதை நாங்கள் கண்டோம், அவர்கள் நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது இயேசு அவர்களும் தடுக்க வேண்டாம், நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்கு சார்பாக இருக்கிறார் என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்துவார். என்னுடைய இயேசு கிறிஸ்துவ அருமையானவர்களே, திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறைவார்த்தை அறிவிக்க வேண்டிய கடமை. ஏற்றுக்கொண்டது, திருமுழுக்கை பெறுகின்ற பொழுதே வாக்களிப்பது, அதை நாம் செய்து ஆக வேண்டும். உடைய கடமை. நான் தெரிந்து கொண்ட கடவுளை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் கடமை. ஆனால் கடவுளை அறியாத ஒருவர் மற்றவர் மூலமாக அறிந்து கொண்டு அவர் அறிவிக்கின்ற பொழுது அவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், கத்தோலிக்க திரு கோட்பாடுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுவது 2 கருத்துக்களை. நாம் இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. அறிவிப்பதற்கு கிறிஸ்துவராக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கிறிஸ்துவை அறிந்தவர் அனைவரும் இயேசுவை அறிவிக்கலாம். இன்றைய 2ஆம் வாசகத்திலே யாக்கோப்பு மிக அழகாக கூறுவார், நரகத்திற்கு போகவல்ல இந்த உடலை கொழுவென்று ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த உடல் கட்டாயம் நரகத்திற்கு சென்றுவிடும், இந்த மண்ணுக்கு சென்றுவிடும். ஆன்மா மட்டும்தான் மேலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உடலுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் பிறருக்கு கொடுப்பது கிடையாது. இன்றைய கால சூழ்நிலையிலே மனிதன் தன் உடலுக்கு செய்கின்ற செலவுகளுக்கு எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். மாறுபட்ட உலக கலாச்சாரம், வித்தியாசமான உலகம். உடலிலே பச்சை போட்டுக் கொள்வதற்காக எத்தனையோ லட்சங்கள் செலவிடப்படுகிறது. நன்றாக இருக்கின்ற நாக்கை வெட்டி கொண்டது வித்தியாசமாக மாற்றிக்கொள்வது, காதை மாற்றிக்கொள்வது, உருமாற்றிக்கொள்வது. கடவுள் இந்த அழகை எதற்கு கொடுத்திருக்கிறார், அதனோட பயன்பாடு என்ன என்று கூட தெரியாமல் அதை உருக்குலைக்கிறார்கள். காசு கொடுத்து உருக்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த 2ஆம் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த உடலை வைத்துக் கொண்டு உங்களால் என்ன இறைவனுக்கு ஏற்றதாக செய்ய முடியும் செய்யுங்கள். நல்ல குரல் கொடுத்திருந்தால் இறைவனை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். நல்லதொரு எண்ணங்களை கொடுத்தன அவருடைய புகழை புத்தகமாகவும் அவருடைய புகழை
சுவரொட்டியாகவோ படமாகவோ வரையுங்க. உங்களால் எந்த